அனைத்து மாணவர்களுக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வகையில இன்றைக்கு நம்ம மாதாந்த வகுப்புல தேம்பாவணியில மிகுதி பகுதி பார்க்க போறோம். சரியா? நான் நினைக்கிறேன் 8 பாடல்கள் பார்த்துட்டோம். சரியா நான் சொல்றது? 8 பாடல்கள் பார்த்துட்டோமா? ஆமா சார். இப்ப நம்ம இன்றைக்கு 9வது பாடல் வந்து நம்ம படிக்க போறோம். சரியா? அது ரொம்ப எதிர்பார்க்கப்படுற ஒரு பகுதி தேம்பாவணி. நிறைய மாணவர்கள் அது பாடல்ட கனதி, அது இல்லாம பாடல் எண்ணிக்கை அதிகம் அப்படிங்கிற அடிப்படையில் இதை விடுறது. அதாவது இப்ப திருவாசகம், அமலாதிபுரான் இதெல்லாம் பாடல்ட எண்ணிக்கை குறைவு அப்படிங்கிறனால அதை படிக்கிறது. இவ்வாறான விடயங்களை இப்ப காரணமலையா இருக்கலாம் அல்லது தேம்பாவணியா இருக்கலாம் படிக்கிறது இல்லை. ஆனா இதுதான் சிறு குறிப்புக்கு எதிர்பார்க்கப்படுற பகுதியா காணப்படுது. அதனால நம்ம இலகுவா படிச்சு கொண்டோம்னா எதையும் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, அந்த வகையில நம்ம இதை பார்த்து கொண்டிருக்கோம். சரியா? இது வந்து எல்லாருமே அது 2028 பெச்சா இருக்கலாம், 27 இருக்கலாம், 27 இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நம்ம இலகுவா விளங்கி கொள்றதுல தான் இருக்கு. சரி, ஓகே. அப்ப 9வது பாடலை பார்ப்போம். ஓகே, பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாடலை. இடத்திடத் அடர்த்தியுற்ற இக்குடைத்த இன்பு சொல் குடத்தியருக்கு அமைத்த பற்றல் கூர்ந்து தோன்றல் தாழ்மிசை தடத்துணர்க்கு அமைத்த தேரல் தாங்கு மாலை சாத்தலும் முடித்த திங்களை தொடுத்து உடுக்கல் துற்றல் ஒத்ததே. வாசிங்க ஒரு குயிக்கா வாசிங்க. வாசிங்க இந்த செய்யல. இடத்திடத்து அடர்த்தியுற்ற இக்கு உடைத்த இன்புசொல் குடத்தியர்க்கு அமைத்த பற்றல் கூர்த்து தோன்றல் தாழ்மிசை தடத்துணர்க்கு அமைத்த தேரல் தாங்கு மாலை சாத்தலும் முடித்த திங்களைத் தொடுத்து உடுக்கல் துற்றல் ஒத்ததே. ஓகே, அப்ப பாருங்க, நல்லா ரைமிங்கா போகுதுன்னா பாடல். இடத்து, குடத்து, தடத்து, முடித்து அப்படின்னு இப்படி போய் கொண்டிருக்கு. சரியா? அப்ப இதுக்குள்ள ரைமிங் இருந்தாலும் கூட இதுல நல்ல ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்தை தான் நம்ம என்ன செய்யணும்னா ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஓகே, அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா அருமதங்களை பார்ப்போம். அதுக்கு பிறகு அந்த இணைச்சு அந்த சொல்லின் அந்த பொருளை பார்ப்போம். அதுக்கு பிறகு ஒட்டுமொத்த பொருளையும் பார்க்கும்போது மிக தெளிவா நமக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகே, இப்ப உங்களுக்கு தெரியும் தேவாவணி கதை எப்படி நகர்ந்து கொண்டிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஆரம்பத்துல அந்த குழந்தை இயேசு பிறக்கிறது, தேவர்கள் வாரது, அதை போய் இடையர்களுக்கும் இடைச்சியர்களும் சொன்ன பிறகு இடையர்களும் இடைச்சியர்களும் அந்த இடத்துக்கு வந்து தனது அன்பை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள், பக்தி பரவசத்தோடு இருக்கிறார்கள். தனது உள்ளத்தில் அந்த பக்தி பரவசம் மேலோங்கி தனது வாயின் வழியாக சில கருத்துக்களை சொல்ல சொல்ல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த கருத்துக்கள் தான் ஒவ்வொரு பாடலா வருது. அவரோட பக்தி பரவசத்தின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த சொற்களின் மூலமாக இறைவன் பெருமை பிரஸ்தாபிக்கப்படுகின்றதுங்கிறது நம்ம விஷயம். சரியா? ஓகே, அப்ப அந்த சம்பவம் எப்படி, என்ன நிலையில இருக்காங்க, என்னென்ன மாதிரி அவங்க செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இறைவன் பெருமை எப்படி அவங்க சொல்லி கொண்டிருக்காங்கிறது தான் ஒவ்வொரு பாடலும் இருக்கக்கூடிய விடயம். ஓகே, அப்ப இடத்திடத்து அடர்த்தி உற்ற. அப்ப இடத்திடத்து அடர்த்தி உற்றனா அப்ப இடம்னா ஒரு ஒண்ணு, இடத்திடத்துனா இடம் தான், பரப்பு கொஞ்சம் அதிகம் அந்த எல்லா இடத்துலயும். சரியா? குகையின் எல்லா இடங்களிலும் இடத்திடத்து, அங்க பார்த்தாலும் அவங்க, இங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் என்னது அவர்கள் தான் இடையர்களும் இடைச்சியர்களும். இடத்திடத்து அடர்த்தி உற்ற. அடர்த்தி என்பது என்னது? அடர்த்திங்கிறது என்னது? நெருக்கம். சரி, அப்ப குகையின் எல்லா இடங்களிலும் மிக நெருக்கமாக நின்று கொண்டிருந்த இக்கு உடைத்த இன்பு சொல் குடத்தியருக்கு. பாருங்க, இக்கு உடைத்த இன்பு சொல் குடத்தியருக்கு. அப்ப இக்கு உடைத்த என்றால் இந்த இடத்துல இக்கு என்பது என்னது? தேன். இக்கு என்பது என்னது? தேன். அப்ப இக்கு உடைத்த இன்பு சொல் குடத்தியருக்கு. அப்ப எப்படி கேட்டா அவங்களோட அந்த சொல். சரி, தேன். மைக்க மியூட் பண்ணுங்க ட்ரியாக்கள். ஓகே, இக்கு உடைத்த இன்பு சொல் குடத்தியருக்கு என்றால் தேனிலும் இனிமையான இனிய சொல்லி உடை இடைச்சியருக்கு. அப்ப அவர்கள்ட அதாவது வெள்ளந்தி மனசு கொண்டவர்கள்னு சொல்லுவாங்கண்ணா. சாதாரணமா ஏழ்மை நிலையில் இருந்தாலும் கூட அவர்கள் வெள்ளந்தி மனசு. வெள்ளந்தி மனசு என்றால் என்னது? எந்த ஒரு வஞ்சகமும் பொய்மையும் இல்லாதவர்கள். அதை ஏற்கனவே பார்த்தோம் ஒரு மனநிலையை. எப்படி பார்த்தோம்? அதாவது வேங்கை மரத்தில் இருந்து கொண்டு வண்டானது தேனை உண்ணாதது போல இவர்கள் தங்கத்தின் மீது பற்று வைத்தாலும் கூட அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? என்ன செய்ய மாட்டாங்க? பாவமான காரியங்களை செய்ய மாட்டார்கள் என்கின்ற அடிப்படையில் அவங்களோட அந்த உள்ளத்தின் கனதி நம்ம பார்த்துட்டோம். அவங்களோட உள்ளத்தின் மதிப்பை நம்ம பார்த்துட்டோம். எனவே இவர்களோட வார்த்தையும் அப்படிதான். தேனிலும் இனிமையான சொல்லை உடையவர்கள். சரியா? தேனிலும் இனிமை. அப்ப அந்த வார்த்தை வந்து என்னது? அனைவருடைய மனதையும் என்னது காயப்படுத்தாது.
சாந்தப்படுத்தக்கூடியதாகவும் சந்தோஷத்தை தரக்கூடியதாகவும் தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த குடத்தியர்கள், அதாவது அந்த இடைச்சியர்கள், தேனிலும் இனிமையான இனிய சொல்லை உடைய இடைச்சியருக்கு, அதான் இக்குடைத்து இன்பு சொல் குடத்தியருக்கு. அமைத்த பற்றல் கூர்ந்து, அமைத்த பற்றல் கூர்ந்து. அப்ப இந்த இடத்துல பற்றல் என்பது பக்தின்னு யோசிச்சுக்கொள்ளுங்க. பக்தி சரியா, கூர்ந்துனா மிகுந்து அதிகரிச்சு சரியா. எனவே அவர்களோட உள்ளத்தில் சரி, அவர்களோட உள்ளத்தில் என்னது பக்தி அதிகரிக்கிறது, மிகுது. உள்ளத்தில் உண்டான பக்தி மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதே இடத்தில் இருந்து கொண்டு அவர் என்ன சொன்னா, அந்த பக்தி நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தை இயேசுவின் மீது பக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர் உள்ளத்திலே ஒரு பேர் அமைதியும் பேரின்பமும் காணப்படுகிறது. எனவே இந்த இன்பத்தை அவர்களுக்குள் அடக்க முடியவில்லை. எனவேதான் அவர்கள் வாயின் வழியாக சில கருத்துக்களை சொல்ல முற்படுகிறார்கள். எனவே அவர் உள்ளத்தில் உண்டான பக்தி மேலும் மேலும் அதிகரிக்கிறது. அதை நம்ம பார்க்கிறோம். அமைத்த பற்றல் கூர்ந்து, உள்ளத்தில் உண்டான பக்தி மிகுந்து. தோன்றல் தாழ்மிசை. தோன்றல் நம்ம குகப்படலம் படிக்கும் போதும் தோன்றல் என்னன்னு பார்த்தோம், பிள்ளை. இந்த இடத்துல பொருள் வந்து திருக்குழந்தை, யார்? இயேசு. அப்ப தோன்றல் தாழ்மிசை. எனவே திருக்குழந்தையின் தாழ்மிசை என்றால் அந்த பாதத்தின் மீது, தாள் என்றால் பாதம், மிசைனா மீது, அந்த திருக்குழந்தையின் திருவடிகளின் மீது அல்லது பாதத்தின் மீது தடத்துணர்க்கு அமைந்த, தடத்துணர்க்கு அமைந்த அப்படின்னா இப்ப தடாகம் அப்படின்னு சொல்றதுனே, தடாகம் என்னது? தடாகம்ங்கிறது என்னது? நீர் தடாகம். ஏன்னா ஒரு குளம், ஒரு பெரிய, அப்ப அது ஒரு பெரிய பரப்பா இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஒரு அளவா தான் இருக்கும் ஒரு குளம், ஒரு நீர் தடாகம் என்கின்ற போது. இங்க தடத்துணர்க்கு என்றால் பெரிய இதழ்கள் சரியா, தடத்துணர்க்கு அமைந்த பெரிய இதழ்களில் அமைந்த மலர் சரியா, பெரிய இதழ்களில் அமைந்த மலர். அது பெரும்பாலும் என்ன மலரா இருக்கும்? என்ன மலரா இருக்கும்? தாமரையா இருக்குமா, முல்லை மலரா இருக்குமா? எதான் பார்த்தோம் ஏற்கனவே. முல்லைப்பூக்களை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க முல்லைப்பூக்களா தான் இருக்கும். அது என்ன பூன்னு போடல சரியா. தடத்துணர்க்கு அமைந்த பெரிய இதழில் மலர்ந்த தேரல் தாங்கு மாலை சாத்தலும். பாருங்க, தேரல்னா என்னது? தேன். ஏற்கனவே தேனுக்கு என்ன இன்னொரு பேர் பார்த்தோம்? சொல்லுங்க பாப்போம். தேனுக்கு இன்னொரு பேர் பார்த்தோம், என்னன்னு பார்த்தோம்? இக்கு. இக்கு. எனவே இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தேரல் தாங்கு மாலை சாத்தலும், அதாவது தேன் நிறைந்த மாலைகளை காணிக்கையாக சாத்தினார். அதுக்கு முன்பு என்னென்ன காணிக்கைங்க சாத்தப்பட்டுச்சு சொல்லுங்க பாப்போம். இதற்கு முன்பு பூக்களால என்ன செய்யறாங்க, பூக்களை பாதத்துல வச்சதான் பார்த்தோம். அவர்களுக்கு முடிந்ததை அவங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு என்ன செய்யறாங்க, அன்பளிப்பா ஒரு காணிக்கையாக என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. எனவே இதுல வந்து என்னன்னு கேட்டா, தேன் நிறைந்த மாலைகளை காணிக்கையாக சாத்தினர். எனவே இந்த செயற்பாடு, இவ்வாறு அவர்கள் தேன் நிறைந்த மாலையை காணிக்கையாக சாத்திய செயற்பாடு முடித்த திங்களை தொடுத்து, அப்படி முடித்த திங்களை தொடுத்து. இப்ப முடித்த திங்கள்னா, அதாவது உங்களுக்கு தெரியும், தேய்பிறை வளர்பிறைன்னு இருக்கு. அப்ப போயா டேன்னு நம்ம சொல்றோம் தானே, அது வந்து என்னது, முழுமையா நிறைவா முடிஞ்சு, அதாவது அந்த ப்ரொசஸ் முடிஞ்சு நிறைவா இருக்கக்கூடிய இதுதான் நம்ம பூரணைன்னு சொல்றோம், போயான்னு சொல்றோம், பௌர்ணமின்னு சொல்றோம். எனவே இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கணும், முடித்த திங்களை தொடுத்து. எனவே அக்காட்சியில் என்ன, பூர சந்திரனை சூழ்ந்து. பூரண சந்திரன் இருக்கு தானே, பூர்ண சந்திரன் என்னது, முழுமையான நிலவு, முழுமதி சரியா. எனவே முடித்த திங்களை தொடுத்து அந்த காட்சி சந்திரனை சூழ்ந்து, அந்த காட்சி, அந்த பூக்களை மாலை, அந்த என்னது மாலையை வந்து காணிக்கையா செலுத்தினது, அந்த காணிக்கையாக செலுத்தப்பட்ட அந்த மாலையை பார்க்கும்போது முடித்த திங்களை தொடுத்து அக்காட்சி பூர்ண சந்திரனை சூழ்ந்து உடுக்கல் துற்றழுத்தது. எப்படி? நட்சத்திரங்கள் குவியலாக கிடப்பது போல விளங்கியது. நட்சத்திரங்கள் என்னது, நிலவுக்கு பக்கத்துல நட்சத்திரங்கள் குவியலா இருக்கான். இந்த இடத்துல நிலவு யாரு? நிலவு யாரு? நட்சத்திரம் எது? நிலவு இயேசு. ஏன்னா அவங்க மாலையை எங்க வைக்கிறாங்க? பக்தி மிகு திருக்குழந்தையின் திருவடிகள்ல தான் வைக்கிறாங்க. ஏன்னா அப்ப முழு உருவத்தின் அடியில தான் என்னது, கீழே பாதத்துக்கு அடியில தான் அந்த மலர் மாலை இருக்கு. எனவே இங்கு குழந்தை இயேசு நிலவாகவும் அந்த பூக்களாலான மாலை என்னவாக சொல்லப்படுது, நட்சத்திர குவியலாகவும் காணப்படுறதாக புலவர் சொல்றாரு. என்ன சொல்லிட்டு பாருங்க, குகையில் எல்லா இடங்களிலும் மிக நெருக்கமாக நின்று கொண்டிருந்த தேனிலும் இனிமையான சொல்லினுடைய இடைச்சியர். அப்ப இந்த இடத்துல இடைச்சியரை வந்து என்ன செய்யறாங்க, விவரிக்கிறாங்க. எப்படி அவங்க குகையில எல்லா இடங்களிலும்
நிறைந்து காணப்படுறாங்க. அவங்களோட வார்த்தை எப்படி தேனிலும் இனிமையான சொல்லினை உடைய வார்த்தைகளாக காணப்படுகின்றது. எனவே அவர்கள் உள்ளத்திலே பக்தி உண்டாகுது. எனவே அந்த பக்தியை வெளிப்படுத்துவதற்காக என்ன செய்யறாங்க, திருக்குழந்தையின் திருவடிகளின் பெரிய திருவடிகளை பெரிய இதழ்களில் மலர்ந்து தேன் நிறைந்த மாலைகளை காணிக்கையாக சாத்துறாங்க. எனவே இப்படி சாத்தப்பட்ட அந்த மாலை, அதாவது குழந்தை இயேசுவின் பாதத்தின் கடியில் இருக்கக்கூடிய அந்த மாலை எப்படி இருக்குன்னு கேட்டா, பூர்ண சந்திரனை சூழ்ந்து நட்சத்திரங்கள் குவியலாக கிடப்பது போல காணப்படுகிறதுன்னு சொல்லப்படுது. விளங்குதா பிள்ளை? அந்த பாடல் பொருள் விளங்கி பாருங்க. இடத்திடத்து இப்ப செய்யுள் வாசிக்கும் போது உங்களுக்கு பொருள் ஞாபகம் வரும். இடத்திடத்து அடர்த்தியுற்ற இக்குடைத்த இன்பு சொல், குடத்தியருக்கு அமைந்த பற்றல் கூர்ந்து தோன்றல் தாழ்மிசை, தடத்துணர்க்கு அமைந்த தேரல் தாங்கு மாலை சாத்தலும், முடித்த திங்களை தொடுத்துடுக்கல் துற்றல் ஒத்தது. தெளிவாயிட்டு அந்த செய்யுள்? ஆமா சார். ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம், உங்க மொழிநடையில சொல்லுங்க பாடல்ல பொருளை. சும்மா குயிக்கா சொல்லுங்க. நடந்த சம்பவத்தை அப்படி சொல்லுங்க. செய்யுள்ல என்ன சொல்ல வருது? குயிக் 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 குயிக். டைம் போகுது பிள்ளை, நிறைய பாட்டு படிக்கிறதுக்கு. கஷ்டமா இருக்கா? சொல்ல இல்லதா? பேசுங்க பேசுங்க. அவதானமா கேட்டுக்கொண்டிருக்கீங்க, அதை சொல்ல சொன்னா உங்களுக்கு தயக்கமா இருக்கு. என்ன பிரச்சனை? இடந்தோறும் நெருக்கமாக அந்த நின்ற கரும்பை போல இனிய சொல்லையுடைய இடைச்சியருக்கு உண்டான ஆசை அதிகமாகி பெரிய மலர் இதழ்களுக்கு இடையே பொருந்திய தேன் வழிந்து ஓடக்கூடிய மாலைகளை அணிவித்தலும் அது முழு நிலவை சூழ்ந்து நட்சத்திரங்கள் நெருக்கி இருப்பதையும் ஒத்திருந்துச்சு. பாருங்க, நீங்க வாசிக்கிறீங்க, இதை பார்த்து வாசிக்கிற மாதிரி இருக்கு. நான் கரும்பு பத்தி எல்லாம் கதைக்கல. சில புத்தகங்களை வேற வேற மாதிரி இருக்கு. நான் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து தான் உங்களுக்கு நான் நோட்ஸா விளங்கப்படுத்துறேன். சரி, அதனால நீங்க நல்லா புரிஞ்சதை சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு விளங்கிக்கிட்டதான் சொல்றேன். இப்ப கரும்புக்கும் தேனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? ஏன்னா அப்ப தேன்கிற இடத்துல கரும்பு போட்டா அது பிள்ளைத்தானே. அதனால சில எல்லா நோட்ஸுகளையும் நோட்ஸா பார்க்காதீங்க. சும்மா நெட்ல அடிச்சு புத்தகமா போட்டதும் இருக்கு. சரி, அதனால கொஞ்சம் அவதானமா பார்க்கணும். அப்ப நம்ம அடுத்த பாடலுக்கு போமா? தெளிவாயிட்டு அந்த பாடல்? ஓகே. இதுல அணியை பத்தி விளக்குங்க பாப்போம். இது என்ன அணி கையாளப்பட்டிருக்குதுல? பூர்ண சந்திரன் இருக்கு. பூர்ண சந்திரனை எதற்கு ஓமேயமா காட்டப்பட்டிருக்கு? நிறைமதி ஓமானமா இருக்கு. ஓமேயம் என்ன? திருக்குழந்தையின் உடம்பு. உடம்பு அல்ல திருக்குழந்தையின் மேனி அல்ல திருக்குழந்தை. ஓமானம் என்னது? ஓமானம் என்னது? பூர்ணச்சந்திரன். அடுத்து இன்னொரு என்னது, ஓமே மாலையில் உள்ள மலர்கள் என்ன காட்டப்படுது? நட்சத்திரங்களாக. நட்சத்திரங்களா காட்டப்படுது. ஓகே, அதை வச்சு நீங்க எழுதுனீங்க. சரியா? ஓகே, அது மட்டும் தான் இலக்கூடிய அணிகளா காணப்படுது. ஓகே, அடுத்ததுக்கு போமா? அடுத்த பாடல் போமா? பத்தாவது பாடலுக்கு போவோம். ஓகே, விளங்குதா ஸ்கிரீன்? ஆமா சார். ஏதமின்றி மாலி ஈன்ற காந்தி என்று தோன்றலை கோதகன்று உயிர்த்த கோதை தாழ்முன் அன்ன கோவலர் சீத இன்பமோடு இறங்கு தேன் அமிழ்தம் ஈகளும் பாதமொன்று சோமனீன்ற பால்நிலாவை மானுமே. ஏதமின்றி மாலியின்ற காந்தி என்று தோன்றலை கோதகன்று உயிர்த்த கோதை பால்முன் அன்ன கோவலர் சீத இன்பமோடு இறங்கு தேன் அமிழ்தம் ஈகளும் பாதமொன்று சோமனின்ற பால்நிலாவை மானுமே. வாசிக்க ஒரு ஆள் குயிக்கா செய்யல. மைக்கை மியூட் பண்ணுங்க நான் பேசும்போது. கர்ணி, நீங்க தான் அடுத்தடுத்து மைக்கை அன்மியூட் பண்றீங்க. மியூட் பண்ணுங்க. ஓகே, வாசிங்க ஒரு ஆள். ஏதமின்றி மாலியின்ற காந்தி என்று தோன்றலை கோது அகன்று உயிர்த்த கோதை தாழ்முன் அன்ன கோவலர் சீத இன்பமோடு இறங்கு தேன மிழ்தம் ஈகளும் பாதமொன்று சோமன் ஈன்ற பால் நிலாவை மானுமே.
ஓகே. பாருங்க, ஏதமின்றி மாளிகின்ற காந்தி என்று. சரியா? பாருங்க, ஏதமின்றி என்றால் எனது குறைவில்லாமல். சரி, இந்த இடத்துல மாலி என்பது சூரியன். மாலி என்பது சூரியன். எனவே இங்க நம்ம கொண்டு கூடி அது அந்த வசனத்தையே நம்ம கொண்டு கூடி வாசிக்கணும். மாலி ஏதம் ஏதமின்றி ஈன்ற காந்தி என்று அப்படி வாசிப்போமே. மாலி ஏதமின்றி ஈன்ற காந்தி என்று. அப்ப மாலி என்றால் என்னது? சூரியன். ஏதமின்றா குறைவில்லாம, எந்த ஒரு குறையும் இல்லாம, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாம, அது எந்த ஒரு குறையும் இல்லாமல். சரியா? மாலி ஏதமின்றி ஈன்ற காந்தி என்று. சரியா? சூரியன் குறைவில்லாமல் தந்த காந்தி என்பது என்னது? ஒளிக்கற்றை. சரியா? ஒளிக்கற்றை. சரி, இப்ப நம்ம காந்தி தாத்தா, நம் தாத்தா, கருணை மிக்க பெருந்தாத்தா, இருக்கிறதானே காந்திங்கிறது யாரு? காந்தி யாரு? மகாத்மா காந்தி. எங்க உள்ளவர்? இந்தியா. இந்தியாவில் அகிம்சை வழியில போராடி சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தவராக போற்றப்படுறார். சரியா? எனவே இந்த இடத்துல காந்தி சில நேரத்துல நம்ம காந்தினா நான் ஞாபகம் உங்களுக்கு மறந்துருமா இருக்கும். சரியா? இப்ப எப்படி வைங்களேன், இப்ப அவர் வந்து தலையை பார்க்கும்போது அவருக்கு என்னது? புலிஷா தான் இருக்கு, முடி இருக்காது. சூரியன் ஒளி வெளிச்சம் பட்டா அது ஒளிக்கற்றை அதுல இருந்து தெரிப்படையாதா அவர் தலையில? தெரிப்படையும். சரி, எனவே அங்க காந்திங்கிறது ஒளிக்கற்றைன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அவரை நம்ம இதாக்குறது இல்லை, நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன் நான். சரியா? அப்ப ஞாபகம் வர்றதுக்காக. டெக்னிக் தானே இங்க முக்கியம். அப்ப ஏதமின்றி மாளிகின்ற காந்தி என்று. சரியா? சூரியன் குறைவில்லாமல் தந்த ஒளிக்கதிர் போல. சூரியன் அந்த ஒளிக்கற்றை வந்து குறைவில்லாம இருக்கும். அந்த ஒளிக்கற்றை அதுல இது இருக்காது, பூரணமா என்னது எல்லாருக்கும் சமன, அப்படியும் பார்க்கலாம், எல்லாருக்கும் சமனாக எனது வெளிச்சத்தை தரக்கூடிய ஒளிக்கற்றைகளாக இருக்கும். சரியா? எனவே அவ்வாறு இருக்கிற அது போல தோன்றலை திருக்குழந்தையை தோன்றலையால் திருக்குழந்தை. இப்ப சூரியன் குறைவில்லாமல் தந்த ஒளிக்கற்றை போல் அல்லது ஒளிக்கதிர் போல் திருக்குழந்தையை. சரியா? இந்த இடத்துல கோதகன்று உயிர்த்த அந்த ஒளிக்கற்றை போன்ற எனது திருக்குழந்தையை எந்த ஒரு குறைவுபடாமல் பெற்றெடுத்த, அதாவது கோதகன்று உயிர்த்த. சரியா? கோது அகன்று கோதுனா என்ன பிள்ளை? கோதுனா குற்றம். முட்டை கோதுன்னு சொல்லுவாங்க. முட்டையில கோது இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? மேல உள்ள அந்த தோல் பகுதி, அந்த முட்டை இருக்குதுன்னா விற்கிற முட்டை, அதுல மேல உள்ள அந்த இருக்கும் அந்த பகுதி, அதாவது அந்த கோதுன்னு சொல்லுவாங்க, முட்டை கோதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, அந்த அந்த கோது தான் ஒரு அதுக்கு குற்றமே. அதை 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 உரிக்கும் போது அது பொலிவா இருக்கும் உள்ளுக்கு முட்டை. சரி, அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப கோதகன்று உயிர்த்த, அப்ப கோதகன்று உயிர்த்தனா குற்றம் இல்லாமல் பெற்றெடுத்த ஒளிக்கற்றை போல, சூரியனின் ஒளிக்கற்றை போல இருக்கக்கூடிய இறைவனை எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் பெற்றெடுத்த யாரு? யார் பெற்றெடுத்தது? கன்னி கோதை தாழ்முன். கோதை தாழ்முன், கோதை அந்த மலர் மாலை போன்ற மரியாளின் பாதங்களின் முன்னே. கோதை என்பது மலர் மாலை போன்ற அந்த மரியாள் கோதை. சரியா? தாழ்முன் பாதங்களின் முன்னே அன்ன கோவலர். அன்ன கோவலர்னானது அங்கு வந்த இடையர். சரியா? அப்ப இந்த இடத்துல என்னது? இறைவன் சிறப்பும் சொல்லப்படுது, இறைவனை பெற்றெடுத்த மரியாளின் சிறப்பும் சொல்லப்படுது. சரியா? அங்கு வந்த இடையர் சீத இன்பமோடு. சீத இன்பமோடு என்னது? சீதளம் என்ன? குளிர்ச்சி. சீத இன்பமோடுனா மனம் குளிர்ந்த மகிழ்ச்சியோடு. மனம் குளிர்ந்த மகிழ்ச்சியோடு என்னது? அவங்க ஒவ்வொருத்தங்க வார்த்தைகளை நம்மகிட்ட வெளிப்படுத்தும் போது ஒரு குளிர்ச்சியா இருக்கும், கூலா இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும், வைப்ரேஷனா இருக்கும். சிலர் வார்த்தைகளை விவரிக்கும் போது நெகட்டிவ் வைப்ரேஷனா தான் இருக்கும், வெறுப்பை உமிழகுன்றதா இருக்கும். எனவே இந்த இடத்துல நான் சொன்னது, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வெள்ளந்தி மனதை கொண்டவர்கள். சரியா? அவர்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் வந்து மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாது. சரியா? காதல் படுத்தும். எனவே இந்த இடத்துல நல்லா அங்கு வந்த இடையர் சீத இன்பமோடு, மனம் குளிர்ந்த மகிழ்ச்சியோடு இறங்க தேன் அமிழ்த மீகளும். இறங்கு தேன் அமிழ்த மீகளும். அதாவது இந்த இடத்துல இறங்கு தேன். அப்ப இந்த இடத்துல தேன்னா தேன். இந்த இடத்துல இறங்கு தேன் என்பது இந்த இடத்துல எதுக்கு ஆகி வந்திருக்குன்னு கேட்டா பாலுக்கு ஆகி வந்திருக்கு. எதுக்கு ஆகி வந்திருக்கு? பாலுக்கு. இறங்கு தேன். அப்ப சாரி, தேன் அமிழ்தம். சரி, இறங்க வைங்க. இறங்கு தேன் அமிழ்தம் ஈகலும் போது தேன் அமிழ்தம் என்பது இந்த இடத்துல பாலை தான் தேன் அமிழ்தம் நம்ம சொல்றோம். இந்த இடத்துல இந்த பாடலுக்கு தேன் அமிழ்தம் பால். அப்ப அப்ப இறங்கு தேன் அமிழ்தம் என்றால் இனிமையான. சரி, இனிமையான என்னது? இனிமையான, அன்புடன் விளங்கக்கூடிய இனிமையான என்னது? பாலை
காணிக்கையாக கொடுத்தனர். சரி, இறங்கு தேனமிழ்தம் ஈகல் ஈகல் ஈதல்னா கொடுத்தல். சரி, இவங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மலர் மாலைகளை, மலர் மாலையை இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடியது. அதே போல இடைச்சீர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னுக்கு மலர் மாலையை சூட்டியது யாரு? முன்னே பாடல மலர் மாலையை சூட்டியது யாரு? பாதத்துல வச்சது யாரு? சொல்லுங்க. யார் மலர் மாலையை பாதத்துக்கு வைத்தது? இடைச்சிகள். இடைச்சீர்கள். எனவே இங்கு நீங்க மலர் மாலை வைக்கிறீங்களா, நாங்க மட்டும் சளைத்தவர்களா அப்படின்னு இவங்க என்ன வைக்கிறாங்க? இடையர்கள் இனிமையான பாலை என்ன செய்றாங்க? காணிக்கையாக வைக்கிறாங்க. சரியா? எனவே இப்படி முதல்ல நம்ம பார்த்தோம், நட்சத்திரம் அதாவது அங்க உள்ள அந்த மலர் வந்து இறைவனுக்கு முன்னுக்கு இருந்தனால எப்படி காட்சியளிச்சு? எப்படி காட்சியளிச்சு? இறைவன் பாதத்துல வச்ச அந்த மலர் மாலை எப்படி காட்சியளித்தது? நிலாவை சொல்லுங்க. பேச எப்படி? பூரண சந்திரனுக்கு நட்சத்திரம் வந்து சூரியன் விண்மீன் மாதிரி. பூர்ண சந்திரனுக்கு பக்கத்துல என்ன இருந்த மாதிரி? நட்சத்திர குவியல் இருந்த மாதிரி காணப்பட்டுச்சு. சரி, எனவே பாலை வைத்து இங்க பாலை காணிக்கையாக கொடுத்தனர். எனவே மரியாளின் பாதங்களை அலங்கரித்த பால் எப்படி இருக்குன்னு பாதம் ஒன்று சோமனின்ற எப்படி? பாதம் ஒன்று சோமனின்ற மரியாளின் பாதங்களை அலங்கரித்த இனிய பால். சோமனின்ற பாதம் ஒன்று, அந்த பாதத்தில் வைத்த அந்த பால். சோமன் என்பது சந்திரன். சோமன் என்றால் அப்ப நம்ம சூரியனுக்கு என்னன்னு பார்த்தோம்? இந்த செய்யுள்ள மாலின்னு பார்த்தோம். இங்க சந்திரனுக்கு என்னது? சோமன். எனவே பாதம் ஒன்று சோமன் என்ற மரியாளின் பாதங்கள் அலங்கரித்த இனிய பால். சந்திரனிலிருந்து வீசக்கூடிய, சந்திரனிலிருந்து வரக்கூடிய பால் நிலாவை மாணுவே. பால் ஒளி போல ஒத்திருந்தது. பால் ஒளி. பால் ஒளி என்ன பிள்ளை? என்ன பால் ஒளி? அதாவது அந்த சந்திரனில் வரக்கூடிய அந்த வெளிச்சம். இப்ப நீங்க பௌர்ணமி தினத்துல நம்ம வெளியில போகும்போது என்னது மின்சுல் பாவிப்போமா? அதாவது டோர்ச் எல்லாம் தேவையில்லையே, அது இயல்பான ஒரு வெளிச்சம் இருக்கும். சரியா? பாதி பகல் மாதிரி இருக்கும். அப்ப அது என்ன காரணம்? என்ன காரணம்? அந்த நிலவிலிருந்து வரக்கூடிய அந்த வெள்ளை நிற ஒளி, பால் நிலா. அதான் பால் நிலான்னு சொல்றது. சரியா? பால் நிலாவை மானுமே. பால் ஒளி போல ஒத்திருந்தது. பால் ஒளி போல ஒத்திருந்தது. எது பால் ஒளி போல ஒத்திருந்தது? மரியாளின் எது? பாதத்தில வைத்து பால். பால். அப்ப இதுல உள்ள கற்பனை நயத்தை சொல்லுங்க. இதுல உள்ள நயத்தை சொல்லுங்க. இதுல உள்ள சிறப்பை சொல்லுங்க. இந்த கற்பனைக்கு நயத்தை ஒரு ஆள் சொல்லுங்க. என்ன ஒரு கற்பனை திறன் இது? அதாவது முதல்ல உள்ள பாடல்ல வந்து என்னது? இறைவனை வந்து என்னன்னு சொல்லப்பட்டுச்சு? இறைவனை என்ன சொல்லப்பட்டுச்சு? நிலவா, பூர்ண சந்திரனாக. இங்க மரியாதை என்னவா சொல்லப்படுறாங்க? பூர்ணச்சந்திரன். எனவே அந்த பால் என்னது? அந்த பூர்ணச்சந்திரன் இருந்து வரக்கூடிய என்னது? அந்த ஒளி, பால் ஒளி. விளங்குதா? அப்ப இந்த இடத்துல மரியாள் வந்து பூர்ண சந்திரனாகவும் அங்க வைக்கக்கூடிய அந்த பால் என்னமா இருக்கு? அதுல இருந்து வெளிப்படக்கூடிய வெளிச்சமாகவும் காணப்படுவதாக சொல்லப்படுது. விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? ஆமா சார். என்ன சொல்றேன்ட்டு? ஓகே, அதான் நம்ம பார்க்கிறோம். இது இந்த பாடல்ல சிறப்பு. சொல்லுங்க பாப்போம். இந்த பாடல்ல பொருளை உங்க மொழிநடையில சொல்லுங்க. எதையும் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க விளங்குனது சொல்லுங்க. விளங்காட்டி பிரச்சனை, நான் திரும்ப சொல்லி தருவேன். சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. பேசுங்க பிள்ளை, டைம் போகுது. யாராச்சும் ஒரு ஆள் பேசுங்க. சார், சொல்லுங்க. சூரியன் குறையில்லாமல் பேசுங்க தந்த அந்த பேசுங்க. ஒளிக்கற்றை போல அந்த திருக்குழந்தைய அந்த எந்த ஒரு குறையுமே இல்லாம பெத்தெடுத்து அந்த மரியாளை பாதம் முன் வந்து அங்கு வந்து அந்த இடையர்கள் வந்து மனம் குளிர்ந்த மகிழ்ச்சியோடு அந்த இனிமையான பாலையை காணிக்கையாக கொடுத்தனர். கொடுத்தனர். ஓகே, அடுத்து அதோட முடியுதா? கொடுத்த பிறகு அது எப்படி இருக்கு?
மரியாளின் பாதங்கள் அலங்கரித்த அந்த பால் எப்படி இருக்கு? சந்திரன் வீசும் பாலொளி போல ஒத்திருந்தது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். சூரியன் குறைவில்லாமல் தந்த ஒளிக்கதிர் போல் அல்லது ஒளிக்கற்றை போல் திருக்குழந்தை இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கணும். யார் யார் சிறப்பிக்கப்படுறான்னு கேட்டா கன்னி மரியாளும் சிறப்பிக்கப்படுறார், அதே போல குழந்தை இயேசுவும் சிறப்பிக்கப்படுறார். எனவே இந்த இடத்துல கவனிங்க. ஏதமின்றி மாலி என்ற காந்தி என்று சூரியன் குறைவில்லாமல் தந்த ஒளிக்கற்றை போல திருக்குழந்தையை குற்றமில்லாது பெற்றெடுத்த மலர் மாலை போன்ற மரியாளின் பாதங்களின் முன்னே. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சூரியன் குறைவில்லாமல் தந்த ஒளிக்கதிர் போல் திருக்குழந்தையை அப்ப இந்த இடத்துல அந்த ஒளிக்கற்றை யாருக்கு சொல்ல வருது? ஒளிக்கற்றை யாரு? மரியாளா குழந்தை இயேசுவா? குழந்தை இயேசு. சூரியன் குறைவில்லாமல் தந்த ஒளிக்கதிர் போல் திருக்குழந்தையை குற்றமில்லாது பெற்றெடுத்த மலர் மாலை போன்ற மரியாளின் பாதங்களில். சரியா? அது இந்த இடத்துல அந்த ஒளிக்கற்றை வந்து குழந்தை இயேசு. அப்படிப்பட்ட இறைவனை பெற்றெடுத்த மலர் மாலை போன்ற மரியாளின் பாதங்களில். அப்ப அந்த மரியாளின் பாதம் எப்படிப்பட்டதா இருக்கு? மலர் மாலையை ஒத்த காணப்படுது அந்த பாதம். சரியா? அப்ப மலர் மாலை போன்ற மரியாளின் பாதங்களின் முன்னே என்ன செய்யறாங்க? அங்க வந்த இடையர்கள் மனம் குளிர்ந்த மகிழ்ச்சியோடு என்ன செய்யறாங்க? அன்புடன் இனிமையான பாலை காணிக்கையாக கொடுக்கிறாங்க. எனவே இவ்வாறு பாதத்தின் அடியில் வைக்கப்பட்ட அந்த காணிக்கையான பால் என்ன மாதிரி விளங்குதுன்னு கேட்டா, மரியாளின் பாதங்களை அலங்கரித்த அந்த பால் சந்திரன் வீசும் பால் ஒளி போல வச்சிருந்தது. எனவே இந்த இடத்துல ஒட்டுமொத்த மரியாளையும் நம்ம நிலவா பார்க்கலாம், அல்லது அந்த பாதத்தை மட்டும் பார்க்கலாம். பாதத்தை கையில் தான் வச்சிருக்கோம் அப்படியும் பார்க்கலாம். சரியா? எனவே இது வந்து ஒரு பால் ஒளி மாதிரி விளங்குதுன்னு சொல்லப்படுது. தெளிவா? இப்ப பாடல் பொருள் விளங்கிட்டா? ஓகே. அப்ப உங்களுக்கு தெளிவா இருக்கும். அடுத்த பாடலுக்கு போமா? ஓகே. இதுல இடையர்கள்ட்ட சிறப்பு எப்படி சொல்லப்படுது? இடையர்களை எப்படி சிறப்பி சொல்லப்படுது? இடையர்களை எப்படி சொல்றாங்க, சிறப்பிக்கிறாங்க? ஒரு மனமகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். தனது அன்பின் மிகுதியை காட்டுவதற்காக தன்னால் இயன்ற பொருளான பாலை காணிக்கையாக, அந்த சூழல் தான் கிடைக்கும், காணிக்கையாக என்ன செஞ்சாங்க? காணிக்கையாக செலுத்தக்கூடிய ஒரு ஒரு மனநிலையை கொண்டவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். ஏழ்மை உழன்றாலும் அவர்கள் என்ன செய்றாங்க? தனது பக்தியை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் மறக்கவில்லை. அதை வச்சு எழுதலாம் நீங்க. ஓகே, அடுத்த பாடலுக்கு போமா? ஓகே சார். தெளிவா இருக்கா, கஷ்டமா இருக்கா பாடல் ஒவ்வொன்றும்? தெளிவா இருக்கு சார். இல்லைங்களா? ஓகே, கொஞ்சம் இருங்க. ஓகே, விளங்குதா? சார் இதுக்கு முன்னுக்கு ஒரு பாட்டு இருக்கு சார், 11வது. ஓ சாரி. விளங்குதா? ஓம் சார். ஓகே, பாருங்க. பானில தமிழ்ந்த வன்பு பால், அதை நம்ம கொண்டு கூட்டிய சந்தி பிரிச்ச வாசிப்போம். பால் நிலத்து அமைத்த அன்பு, பால் நிலத்து அமைத்த அன்பு பதுமும் நேர்கண் செய்ய தேனிலத்தினாரை நோக்கும் சிறுவன் இன்பு காட்டலால் மேல்நிலத்தினாரின் ஒத்த விரியும் காட்சுற்றுளம் வானிலத்தின் ஆர்ந்த இன்பு மலிய வாழ வாழ்த்தினார். வாசிங்க பாப்போம். வானிலத்து அமைத்த அன்பு பதுவம் நேரு கண் செய்ய தேனிலத்தினாரை நோக்கு சிறுவன் இன்பு காட்டலால் மேனிலத்தினாரின் ஒத்த விரிவு காட்சி ஊற்றுளம் வானிலத்தின் ஆர்ந்த இன்பு மலிய
பால மாண்டினா. ஓகே, திரும்ப பாருங்க. பால் நிலத்து அமைத்த அன்பு பதுமம் நேரு கண் செய்ய தேனிலத்தின் ஆரை நோக்கும் சிறுவன் இன்பு காட்டலால் மேல் நிலத்தின் ஆரின் ஒத்த விரிவு காட்சுற்றுளம் வானிலத்தின் அர்த்த இன்பு மலிய வாழ வாழ்த்தினர். ஓகே, இப்ப பாருங்க, பால் நிலத்து அமைத்த அன்பு. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க? முதல் பாடல்ல இடையர்கள் என்ன செஞ்சாங்க? பேசுங்க பிள்ளைகள், பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. பாலை காணிக்கையாக செலுத்தினார்கள். ஆஹ் எனவே இவ்வாறு பால் நிலத்து அமைந்த மரியாளின் பாதங்களில் பாலை காணிக்கையாக வைத்த அந்த பேரன்பினை பாருங்க. ஒரு பேரன்பு தானே பிள்ளைகள். ஒரு பாலை காணிக்கையா வைக்கிறது வந்து ஒரு அன்பின் நிமித்தமாக அவங்க காணிக்கை வைக்கிறாங்க. எனவே இந்த அன்பு திடீர்னு இவங்க ஒரு கிழமையா குழந்தை இயேசு அங்க இருக்காரு, சில நொடிகள். எனவே அந்த குழந்தை இயேசு கண்டவன, கன்னி மரியாதை கண்டவன அவங்க என்ன அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தவறல. எனவே மரியாளின் பாதங்களின் பாலை காணிக்கையாக வைத்த அந்த பேரன்பினை தேனிலத்தினாரை நோக்கும் சிறுவன். எப்படி இப்ப யாரு சிறுவன்? யாரு இந்த இடத்துல? திருக்குழந்தை, குழந்தை இயேசு. எனது தேனிலத்தினாரை நோக்கும் சிறுவன், தேன் நிறைந்த பூக்களை உடைய முல்லை நில இடையரை நோக்கி திருக்குழந்தை. தேன் நிறைந்த பூக்களை, அப்ப அந்த முல்லை நிலத்துல என்ன இருக்கும்? தேன் நிறைந்த பூக்கள் இருக்கும். தேன் நிலத்தினாரை, தேன் நிறைந்த பூக்களை உடைய, பூக்களை சூழல் முழுக்க தேன் நிறைந்த முல்லை பூக்களா காணப்படும். எனவே இவ்வாறு தேன் நிறைந்த பூக்களை உடைய முல்லை நிலத்தினுடைய இடையரை நோக்கி, இடையரை பார்க்குது. அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்ங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பார்வை தான். பார்த்த முதல் நாள்னு பாட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பார்வை. சரியா? அந்த ஒரு சிறு பார்வை, இறைவண்ட திருக்கண் பார்வை. சரியா? ஒரு சின்ன ஒரு பார்வை அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேரின்ப நிலையை உண்டாக்குது. இப்ப தேர்ந்த பூக்களை உடைய முல்லையில இடையரை நோக்கி திருக்குழந்தை பதுமம் நேரு கண் செய்ய. பதுமம் நேரு கண் செய்ய. பதுமம் என்ன? தாமரை. பதுமம் நேரு, அப்ப தாமரை போன்ற தன் கண்களால் நோக்குது. பதுமம் நேரு கண் செய்ய, கண்களால் ஒரு பார்வை பார்க்குது. சரி, ஒரு பார்வை பார்க்கும்போது, பார்வை பார்த்து என்ன செய்யுது? இன்பு காட்டலால் ஒரு சின்ன ஒரு சிரிப்பை சிரிச்சு எனது முகத்தை அப்படியே ஒரு பார்வையை பார்க்குது. ஒரு நிறைந்த புன்னகையோடு ஒரு பார்வைய பார்க்கும்போது அந்த அருள் கடாட்சம் யார் மீது விழும்? யார் மீது விழும்? அவர்கள் மீது விழும். ஏன்னா இப்படிப்பட்ட அன்பு அப்படின்ட்டு இவர் என்ன செய்யறாங்க? ஒரு பார்வை பார்க்கிறாரு. சரியா? இனி அந்த ஒரு பார்வை மேல்நிலத்தினாரின் ஒத்த, மேல்நிலத்தினாரின் ஒத்த, விண்ணுலகத்தில் உள்ளவருக்கு நிகரான. விண்ணுலகத்துல யார் இருக்கா? விண்ணுலகத்தில் சிறப்பிடம் யாரு? தேவர்கள். தேவர்கள். அப்ப தேவர்கள் எப்போதுமே பேரின்ப நிலை அடைந்தவர்களாக காணப்படுவார்கள், இறைவனுக்கு அணுக்கமானவர்களாக காணப்படுவார்கள். எனவே இந்த இடையர்கள் சாதாரணமானவர்கள், ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள். அவர்கள் யார் என்ன நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்று கேட்டால், விண்ணுலகத்தில் உள்ளவர்களுடைய நிலையை, அவர்களது பேரின்ப நிலையை அடைவதற்கான காரணம் என்ன? சாதாரண இடையர்களும் இடைச்சியர்களும் தேவர்களின் சிறப்பை அடைவதற்கு, தேவர்களுடைய நிலையை அடைவதற்கு, அல்லது தேவர்களின் பேரின்மையை அடைவதற்கான காரணம் என்ன? சிறுவர் பார்த்தது. குழந்தை இயேசு என்ன செய்றாரு? பார்த்த அந்த பார்வை ஒரு கடைக்கண் பார்வை. சரியா? எனவே விண்ணுலகத்தில் உள்ளாருக்கு நிகரான விரியும் காட்சியுற்று பரந்த ஞான அறிவை தாமும் பெற்று ஒரு ஞான நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. ஒரு பார்வை தான். அவங்க பெரிய படிப்பு படிச்சவங்க இல்ல, பிஹெச்டி முடிச்சவங்க இல்ல, எம்ஏ எம்ஃபில் எல்லாம் முடிச்சவங்க இல்ல, சாதாரணமானவர்கள். ஆனால் இவர்கள் பரந்த ஞான அறிவை பெற்றவர்களாக காணப்படுறாங்க. என்ன காரணம்? அந்த இறைவன் ஒரே ஒரு பார்வை, ஒரே ஒரு பார்வை, கடைக்கண் பார்வை, இன்பத்தோடு இன்முகத்தோடு பார்த்த அந்த பார்வை. எனவே அந்த நிலை உள்ளத்தில் வானிலத்தின் வானுலகில் உள்ள வானிலத்தின் வானுலகில் உள்ள சொல்லுங்க. தாமரை போன்ற கண்களால் இந்த பார்வை பார்த்தது வந்து யார் மேல விழுந்துச்சு? அந்த பார்வை வந்து இவங்க மேல. யாரு? இடையர்கள். காணிக்கையை வைத்தது யாரு? இடையர்கள். அங்க ரெண்டு பேருமே அந்த
இதுல பார்க்கும்போது ரெண்டு பேரையும் தான் நம்ம பார்க்கணும். சரியானா அவங்க பாலை காணிக்க வைக்கிறாங்க, அவங்க மலர்களை காய்க்க மாலையை காணிக்க. இன்னும் இவர்கள் அந்த பார்வை இப்ப மெயின் வந்து இந்த முதல் பாடலோட தொடர்பு தான். சரியா? எனவே இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த காணிக்கையாக வைத்த பேரன்பினை என்னது காணிக்கையா வச்சது இடையர்கள் தானே மெயினா. இப்ப 2 பேர் இருக்காங்க இருந்தாலும் கூட இப்ப வந்து என்ன கேட்டா பார்வை வந்து யாரு மேல, இடையர் மேலதான் படுது. சரியா? எனவே அந்த 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 பார்வை உள்ளத்தில் உள்ளத்தில் வானிலத்தின் வானுலகில் உள்ள, சரியா, வானுலகில் உள்ள ஆர்ந்த இன்பும் அழிய, அதாவது நிறைந்த பேரின்பத்தை மிகுதியாக பெற்று, அதான் சொன்னேன், அவர்கள் அந்த தேவர்கள் அடையக்கூடிய அந்த பேரின்மையிலேயே ஒரே ஒரு பார்வையால அவர்கள் பெற்றுவிட்டார்கள். நிறைந்த பேரின்பத்தை மிகுதியாக பெற்று வாழுமாறு அருள் செய்தார். அப்ப அந்த ஒரு பார்வை என்னன்னு கேட்டா அருளை பெற்று தந்திருக்கின்றது. என்ன அருள் என்று கேட்டால், அங்கு தேவலோகத்தில் உள்ள தேவர்களோகத்தில் உள்ள தேவர்கள் பெறக்கூடிய அந்த ஞான நிலையும் அந்த பேரின்ப நிலையையும் இவர்கள் என்ன செய்றாங்க பெறுவதற்கான ஒரு தகுதியை யாரு பெற்றுக் கொடுக்குறா? அப்ப யாரு பெற்றுக் கொடுக்குறா? ஏசுபாலன் அந்த பார்வை. எனவே அந்த ஒரு பார்வை, சரியா, என்னன்னு கேட்டா இவர்களை அந்த நிலைக்கு இட்டு செல்கின்றது. எனவே அந்த பேரின்பத்தை மிகுதியாக பெற்று வாழுமாறு அருளை என்ன செய்றார்? அருள் பாலிக்கிறார், அருளை வழங்குகிறார் குழந்தை இயேசு. அதன் அடிப்படையில சொல்லுங்க சார். அந்த கடைசி வரைய கொஞ்சம் விளங்கப்படுத்திடுங்களே. ஓகே, கடைசி செய்யுலையா? ஓகே, கவனிங்க பாருங்க. மேல இருந்து வரும், ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். பால் நிலத்து அமைத்த அன்பு, அதாவது மரியாளின் பாதங்களில் பாலை காணிக்கையாக வைத்த பேரன்பினை பால் நிலத்து அமைத்த அன்பு, உங்களுக்கு விளங்கியிருக்கும். தேன் நிலத்தினாரை நோக்கும் சிறுவன், தேன் நிறைந்த பூக்களை உடைய முல்லை நில இடையரை நோக்கிய திருக்குழந்தை, பதுமம் நேரு கண் செய்ய, எப்படி தாமரை போன்ற தன் கண்களால், அந்த கண் எப்படி இருக்கா? தாமரை போன்ற கண்ணா, அது அந்த பெருசா இல்ல, அது மென்மைத்தன்மை, சரி, அந்த சொப்னஸ். தாமரை போன்ற தன் கண்களால் நோக்கி, அதான் பதுமம் நேரு கண் செய்ய, தாமரை போன்ற தன் கண்களால் நோக்கி இன்முகம் காட்டியது, ஒரு சின்ன ஒரு புன்னகையை வீசுது. எனவே அந்த 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 புன்னகை, அந்த ஒரு பார்வை மேல்நிலத்தினாரை ஒத்த, மேல்நிலத்தினார் யாரே? விண்ணுலகத்தில் உள்ள தேவர்கள். எனவே விண்ணுலகத்தில் உள்ளவருக்கு நிகரான விரிவு காட்சி உற்றுனா பரந்த விரிவு, என்னது பரந்த ஒரு ஞான நிலை, ஒரு எல்லாத்தையும் எனது குறுகிய மனப்பான்மை இல்லாம ஒரு விடயத்தை ஒரு பிலோசபிக்கலா நல்ல பரந்த ஒரு ஞான அறிவோடு பார்க்கக்கூடிய மனநிலை, சரியா, பரந்த ஞான அறிவை தாமும் பெற்று உள்ளத்தில் வானுலகில் உள்ள ஆர்ந்த இன்பும் அழிய, நிறைந்த பேரின்பத்தை மிகுதியாக பெற்று, என்னது இந்த வானுலகத்தில் உள்ளவர்கள் பெறக்கூடிய அந்த பேரின்பத்தை இன்னும் அதிகமாக பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறி யாரு வாழ்த்துறது? யாரு வாழ்த்துறது? அந்த பார்வையால குழந்தை இயேசு வாழ்த்துறாரு. விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? மரியாளின் பாதங்களில் பாலை காணிக்கையாக வைத்த பேரின்பினை தேன் நிறைந்த பூக்களை உடைய முல்லைநில இடையரை நோக்கி திருக்குழந்தை தாமரை போன்ற தன் கண்களால் நோக்கி இன்முகம் காட்டியது. இதனால் விண்ணுலகில் உள்ளோருக்கு நிகரான பரந்த ஞான அறிவை தாமும் பெற்று வானொலியில் உள்ள நிறைந்த பேரின்பத்தை மிகுதியாக பெற்று வாழுமாறு அருள் செய்தார். தெளிவா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். அடுத்த பாடல போமா? ஓகே சார். ஓகே சார். வாசிங்க ஒரு ஆள். கன்னி ஆயதாயும் ஓங்கு காவலானும் அன்புற இன்னிராளினுங்க இந்த இன்ப அம்சொல் ஓதலால் உன்னம் மேவு ஈர அன்பு முன்னம் உள்ளூராமையால் மின்ன மாறி தூவல் ஒத்த வீழும் நாட்ட மாறியே. ஓகே, கன்னியாய தாயும் ஓங்கு காவலானும், அப்படி கன்னியாய தாயும் ஓங்கு காவலானும் அன்புற இன்னிராளினும் கனிந்த இன்ப அம்சொல் ஓதலால்,
இப்படி இந்நிராளினும் கனிந்த இன்ப அம்சலோதலால் உண்ணம் மேவும் ஈர அன்பு முன்னமுள்ளுராமையால் மின்ன மாறி தூவலொத்த வீழும் நாட்ட மாறியே. சரி, இந்த தங்க மாதிரி ஊதாரின்னு பாட்டு இருக்கு, அந்த மாதிரி தான் அதுக்கு பாட்டு இருக்கு. சரி, மின்ன மாறி தூவலொத்த வீழும் நாட்ட மாறியே. கன்னி ஆய தாயும். கன்னி ஆய தாயும் என்றால் யாரு? தாயாகிய கன்னிமரியாள். சரியா? தன் கருவுறாமலே குழந்தை பெற்றதான் கன்னிமரியாள். தாயாகிய கன்னிமரியாளும் ஓங்கு காவலானும். ஓங்குன்னா அவரோடு இருக்கக்கூடிய சிறந்து விளங்கக்கூடிய யாரு? காவலா இருக்கக்கூடியவர் யாரு? கன்னிமரியாளுக்கு அவருடைய ஹஸ்பண்ட் யாரு? சூசையப்பர். எனவே சிறந்த காவல் சூசையும் அன்புற ஆயரிடம் அன்பு கொள்றாங்க. விளங்குதா? என்ன காரணம் அவர்கள் அன்பு கொள்றதுக்கான காரணம்? அவர்கள் அதன் அன்பை வெளிப்படுத்துறாங்க. என்ன செய்யறாங்க? பாலை காணிக்கையா கொடுக்குறாங்க, மாலையை காணிக்கையா கொடுக்குறாங்க, மலரை காணிக்கையா கொடுக்குறாங்கன்னு எவ்வளவு முடியும் வார்த்தையால் விவரிக்க முடியும். அதனால காணிக்கையா கொடுத்து அன்பை வெளிப்படுத்துறாங்க. சரியா? விளங்குதா? எனவே இந்த நிலைய பார்த்த இந்த சூசையும் மரியாளும் தாயாகிய கன்னிமரியாளும் அவருக்கு காவலாக இருக்கக்கூடிய சூசையும் அன்புற ஆயிரம் அன்பு கொண்டு இந்நிராளினும் கணித இன்பம். எப்படி? இந்நிராளினும், இந்த இடத்துல தேன், இக்குனா தேன், வேற என்ன தேனுக்கு என்னன்னு பார்த்தோம் முதல்ல? இக்குங்கிறது தேன்னு பார்த்தோம். வேற மறந்துட்டீங்களா? தேரல். தேரல் என்பது தேன். இந்த இடத்துல எது தேன்? இறால். நீங்க கடல் உள்ள இறாலை யோசிக்கிறதுல இந்நிராளினும் கனிந்த இன்பம் இனிதான தேனடையிலும். தேனடை இறால்ங்கிறது தேனடை. தேனடையிலும் கனிந்த இன்பமான தேனடா அப்படின்னு சொல்லுவாரு யாரு? சந்தான ஒரு படத்துல சொல்ற மாதிரி தேனடைங்கிற மாதிரி இந்த இடத்துல என்னது? இந்நிராளினும் இனிய தேனடையிலும் கனிந்த, அதை விட கனிந்த இன்பமான, சரியா, இன்பமான அம்சலோதலால் இனிய சொற்களை சொன்னதனால். இனிய சொற்களை சொன்னதுனால அவங்க என்ன செய்யறாங்க? இனிய சொற்களை சொல்றாங்க. நல்ல சந்தோஷம், நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கல, சாதாரணமானவர்கள் இருந்தாலும் எங்களை இவ்வளவு ஒரு அன்பு செலுத்துறீங்க மேல ஒரு இனிய சொற்களை சொன்னதுனால, அம்சலோதலால் இனிய சொற்களை சொன்னதனால் உண்ணம் மேவும் ஈர அன்பு. அப்ப உண்ணம் மேவும் ஈர அன்பு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தி பிரிச்சா உள்ளம் மேவும் ஈர அன்புன்னு பார்த்துக்கொள்ளுங்க. உள்ளம் மேவும் ஈர அன்பு. இடையர்கள் தம் உள்ளத்தில் கொண்ட ஈர அன்புல குளிர்ந்த அன்பை, உள்ளம் மேவும் ஈர அன்பு, இடையர்கள் தம் உள்ளத்தில் கொண்ட அந்த குளிர்ந்த அன்பை முன்னம் உள்ளுராமையால். அப்ப நீங்க அந்த உள்ளம் உள்ளுராமையால் பாருங்க. உள்ளம் உள்ளுராமையால் தம் நெஞ்சம் தாங்க முடியாமையால். உள்ளம் உள்ளுராமையால் உள்ளுக்குள்ள அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏற்றுக்கொள்ள முடியல கேட்டா அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு அந்த நெஞ்சம் போதலை. சரியா? உள்ளுராமையால் தம் நெஞ்சம் தாங்க முடியாமையால் மின்ன மாறி தூவலொத்த. என்ன செய்யறாங்க? மின்ன மாறி தூவலொத்த, மின்னலோடு மழை கொட்டுவது போல, நல்ல ஒரு அடைமழை, மின்னலோட இடியோட கொட்டக்கூடிய அந்த அடைமழை பெய்தால் எப்படி இருக்குமோ அது போல மீளும் நாட்ட மாறியே தம் கண்கள் இருந்து கண்ணீரை சொன்னார். அவங்க என்னது? ஆனந்த கண்ணீர் சொல்லிடுறாங்க, அழுறாங்க. ஏன்? துன்பத்தில் அழுறாங்களா, இன்பத்தில் அழுறாங்களா? அவங்க இன்பத்துல. ஆனந்த கண்ணீர், சந்தோஷத்துல அழுறாங்க. ஏன்? இப்படிப்பட்ட அன்பை, இப்படிப்பட்ட ஒரு அன்பா, வாவ் அப்படின்னு அழுறாங்க. விளங்குதா? அப்ப தாயாகிய கன்னிமரியாலும் சிறந்த காவலனாகிய சூசையும் ஆயர்களும் அன்பு கொண்டு இனிதான தேனடையிலும் கணிந்த இன்பமான இனிய சொற்களை சொல்லியதால் இடையர்கள் தம் உள்ளத்தில் கொண்ட குளிர்ந்த அன்பை தம் நெஞ்சம் தாங்க முடியாமல் மின்னலோடு மழை கொட்டுவது போல தம் கண்களில் இருந்து கண்ணீரை சொரிந்தனர். விளங்கிட்டா பாடல்? அருமையான ஒரு பாடல். சொல்லுங்க பாபா பொருளை. சொல்லுங்க. கண்ணி ஆய தாயும் ஓங்கு காவலானும் அன்புற இந்நிராளினும் கனிந்த இன்பம் அம்சலோதலால் உண்ணமேவும் ஈர அன்பு முள்ளமுறாமையால் மின்ன மாறி தூவலத்தோ வீழும் நாட்ட மாறியே. சொல்லுங்க பாபா. தாயாகிய கன்னிமரியாலும் ஓங்கு காவலனாகிய சூசையும் அன்பு கொண்டு கனிந்த இன்பமான இனிய சொற்களை கூறியதால் இடையர்கள் தம் உள்ளத்தில் கொண்ட குளிர்ந்த அன்பின் உள்ளம் தாங்காமையால் மின்னலோடு மழை பெய்வதைப் போல தன் கண்களில் இருந்து கண்ணீரை சொரிந்தனர். இவர்கள் அவர்களது இன்பு என்னது நல்ல சொற்கள் சொன்னனால இவர்கள் என்னது அதை ஏற்றுக்கொள்ள என்னது அப்படிப்பட்ட சந்தோஷம். எனவே அதை எப்படி
அதாவது அன்பை வெளிப்படுத்துறதுக்கு காணிக்க இடுறாங்க. வார்த்தை வரல, அந்த இறைவன்ட்ட எப்படி பாசையில என்ன பாசையில அவனுக்கு விளங்கலை, எப்படி வார்த்தையால் வெளிப்படுத்த முடியலை, பக்தி மட்டும்தான் முழுமை நிறைஞ்சிருக்கு. எனவே இவர்கள் காணிக்கையை கொடுத்து அன்பை வெளிப்படுத்த கூட அவங்க வார்த்தையை கேட்டோன்னா அதையும் தாங்க முடியல. ரொம்ப நினைக்கிறேன் இதய பலவீனம் உடையவர்கள் நினைக்கிறேன். அப்ப என்ன செய்யறாங்க கேட்ட அவங்க அந்த சந்தோஷத்தை ஏற்க முடியாம கண்ணீரை சிந்துகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. விளங்குதா? தெளிவா? சார். ஓகே, அடுத்த பாடல் போமா? ஓகே சார். ஓகே, பாருங்க. விளங்குதா ஸ்கிரீன்? ஓம் சார். விளங்கு பாருங்க. ஓ, ஏவலாகி மூவரை இறைஞ்சி ஏங்கி ஏகின, ஏவலாகி மூவரை இறைஞ்சி ஏங்கி ஏகினர், ஆவலாகி ஆங்கு வைத்த ஆவி அல்லது இல்லதால் மேவலாகி ஆவியாக வேய்ந்த அன்பு இலாதெனின் ஓவலாகி வெற்றுடல்கள் ஊரையுற்றல் ஒத்து. பாருங்க எவ்வளவு அழகான வரிகள் பாருங்க. ஏவலாகி மூவரை இறைஞ்சி ஏங்கி ஏகினர், ஆவலாகி ஆங்கு வைத்த ஆவி அல்லது இல்லாதலால் மேவலாகி ஆவியாக வேய்ந்த அன்பு இல்லாதெனின் ஓவலாகி வெற்றுடல்கள் ஊரை உற்றல் ஒத்தது. வாசிங்களால். ஏவலாகி மூவரையிற்றஞ்சி ஏங்கி ஏகினர், ஆவலாகி ஆங்கு வைத்த ஆவி அல்லது இல்லதால் மேவலாகி ஆவியாக வேய்ந்த அன்பு இலாதெனில் ஓவலாகி வெற்று உடல்கள் ஊரை ஒற்ற ஒத்தது. ஓகே, பாருங்க ஏவலாகி அப்ப என்னது? இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிருக்கீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு யாராச்சும் அட்மிட் பண்ணியிருக்கும் போது போயிருக்கீங்களா? சாப்பாடு கொடுக்கறதுக்கெல்லாம் அது பாக்குறதுக்கு போயிருக்கீங்களா? ஓம் சார். எவ்வளவு நேரம் கொடுப்பாங்க? பார்த்துட்டு அவங்கள சுக விசாரிச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு உங்களுக்கு கொடுக்குறது வரதுக்கு எவ்வளவு நேரம் கொடுப்பாங்க சாதாரணமா? ஒரு மணித்தியாலம் கொடுப்பாங்க. ஓகே, அதையும் தாண்டி அங்க நின்றுகிட்டு இருந்தா யாரு வருவா? செக்யூரிட்டி வந்து என்ன செய்வாரு? போக 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 டைம் சரி அப்படின்னு வெளியே அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களா? அனுப்பிடுவாங்க சார். அந்த மாதிரி அவன் சொல்லித்தான். என்னடா இடையர்கள் அங்க உள்ளவங்க கொஞ்சம் பேர் இல்ல, நிறைய பேர் வெளியில கியூல நிக்கிறாங்க. அந்த செய்தியை பார்க்கணும். அந்த செய்தியை கேட்ட பிறகு இறைவனை பார்க்கணும்ட்டு. எனவே இப்படி இருக்கிற நிலையில வந்து ஒவ்வொருத்தரும் வாராங்க. வரும்போது உள்ளுக்குள்ள குகையில வந்து ஏற்கனவே என்னது அடர்த்தி, அதாவது நெருக்கி இருக்காங்க. எனவே உங்களுக்கான நேரம் சரி, நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லும்போது ஏவல் வருது. அதாவது பணிக்கிறாங்க. என்னது? பிரிந்து செல்லுமாறு கட்டளை பிறப்பிக்கப்படுது, எங்கிருந்து போங்க அப்படின்ட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, மனசு வருமா போறதுக்கு? மனசு வராது. ஏன்னா அவங்க அந்த அளவு அதுலயே நிக்க பாக்குறாங்க. சரியா? எனவே சரி நீ செய்ய வழியில இல்லாட்டி பிரச்சனை ஆகும் அப்படின்ட்டு மூவரை இறைஞ்சி. மூவர் யாரு? சரியா? ஓ சார், நீங்க பேசுறது கொஞ்சம் தெளிவில்லாம விளங்குது சார். தெளிவில்லையா? பேசுறது விளங்கலையா? மற்ற ஆட்களுக்கு அதுதானே. உங்களோட கவரேஜ் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, டிவைஸை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ஏவலாகி இப்ப விளங்குதா? யாரு கேட்டது? இப்ப விளங்குதா உங்களுக்கு? விளங்குது. ஓகே. அப்ப ஏவலாகி பிரிந்து செல்லுமாறு கட்டளை பிறப்பிக்கிறது. போங்க அப்படின்னு சொல்லவும் மூவரை இறைஞ்சினானது இறைஞ்சினானது வணங்குறது. யாரு? மரியாள், சூசை, திருக்குழந்தை ஆகிய மூவரை அவ்விடையர்கள் வணங்குறாங்க. ஃபர்ஸ்டா போயிட்டு வரோம் அப்படின்னு வணங்கிட்டு ஏங்கினர். பிரிய மனமில்லாத துன்பத்தோடு சொன்னார். என்னது? ஒரு பாட்டு இருக்கு, போராளே காற்றோட தூத்தது போல காற்றோட தூத்தலை போல போகாமத்தான் போராளேன்னு பாட்டு இருக்கு. கேட்டீங்க அந்த பாட்டு? என்ன படத்துல? வாகை சூடவான்னு ஒரு படம் நினைக்கிறேன். அதுல போராளே
காற்றோட போறானே போறானே காற்றோட தூத்தல போற போகாமத்தான் போறானுங்கிற மாதிரி ஒரு பாடல் வரும். ஏன்னா போகாம போறான்னா போறாரு, ஆனா பாதி போறாரு. அது மனம் முழுக்க இங்க இருக்கு, உடல் மட்டும் போகுது. விளங்குதா? எனவே இந்த இடத்துல பிரிய மனமில்லாது துன்பத்தோடு சென்றனர், ஏங்கி ஏகினர், பிரிய மனமில்லாது துன்பத்தோடு சென்றனர். எனவே ஆவலாகி அவ்விடத்திலே தங்க வேண்டும் என்ற ஆர்வம் மிகுதியானதால் அந்த ஆவலாகி அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன அவங்ககிட்ட இருக்கு. ஆனா வாய்ப்பு இல்லை ராஜாங்கிற மாதிரி ஏலாது, அங்கேயே இருக்க இயலாது. ஏன்னா நிறைய பேர் அங்க வர வாய்ப்பு இருக்குங்க, நிறைய பேர் வராங்க, வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவ்விடத்திலே தங்க வேண்டும் என்ற ஆர்வம் மிகுதியானதால் ஆங்கு வைத்த ஆவி அல்லது ரொம்ப முக்கியமான வரி, ஆங்கு வைத்த ஆவி அல்லது இல்லதால், அங்கு வைத்த ஆவி அல்லது இல்லதான்னா அங்கே என்ன செய்றாங்க, தம் உயிர் அங்க மட்டும் அங்க அங்க அந்த உயிர் அங்கதான் இருக்கு. அந்த ஆன்மா எங்க இருக்கு, அந்த குகையை சுற்றி சுற்றி தான் இருக்கு. சரியா? இப்ப வெளியில எது போகும்? இப்போ மனிதன்னா உடலும் உயிர் உள்ளதுனே மனிதனுங்கிறது. சரியா? இடையர்களும் அவங்க மனிதர்கள் தானே. எனவே இந்த இடத்துல உயிர் அங்க இருந்தால் உடல் இல்லை அந்த உயிர். அப்ப மிகுதி எது இருக்கும்? உடல் மட்டும் தான் இருக்கும். உடல் தான் என்ன செய்யுது, இப்ப போகுது வெளியில. அங்கு வைத்த ஆவி அல்லது இல்லாதால், அங்கே தம் உயிரை வைத்து விட்டு அல்லது இல்லாத அல்லதுன்னா அந்த அந்த ஆவி, அந்த அல்லதுங்கிறது ஆவி தான், ஆவியா பாருங்க, அல்லதுங்கிறது ஆவியா பாருங்க, உயிரா பாருங்க. உயிர் இல்லாததா, உயிர் இல்லாமல் அங்கே தம் உயிரை வைத்து விட்டு உயிர் இல்லாது சென்றனர். அப்படி அங்கே தம் உயிரை வைத்து விட்டு உயிர் இல்லாது சென்றனர். மேவலாகி, சரியா? மேவலாகி என்றால் இந்த இடத்துல என்ன கேட்டா, மூவர் மீது ஆசை கொண்டு, மேவல் மேவுதல் என்னது, அவங்க மூவர் மீது ஆசை கொண்டு. யார் யார் அந்த மூவர்? மரியாள், சூசை, திருக்குழந்தை. மூவர் மீது ஆசை கொண்டு, அவங்க மீது ஆசை கொண்டு, அவங்களோட இருக்கணுங்கிற அந்த விருப்பத்தை கொண்டு ஆவியாக வேய்ந்த அன்பு இல்லாது எனின், ஆவியாக வேய்ந்த அன்பு இல்லாது எனின். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவர்கள் வார்த்தைகள்லாம் பரிமாறுறாங்க. அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது சந்தோஷம் மிகுது அவங்களுக்கு. சரியா? யாரு? அந்த சூசை மரியாதை கதைச்சாங்க தானே, கதைக்கிறாங்க. குழந்தை இயேசு கதைக்க மாட்டார், என்ன பத்தி பிறந்திருக்காரு, அவர் பார்வையாலே கதைக்கிறாரு, கண்ணாலே பேசுறாரு அவர். எனவே இப்படி இருக்கிற இடத்துல ஆவியாக வேய்ந்த அன்பு இல்லாத எனின், அவர்கள் காட்டிய அந்த அன்பு மட்டும் இல்லாது போனார். அவங்க மட்டும் பேசாம இருந்தா, அவங்க காணிக்க வச்ச பிறகு, அவங்க பாலையெல்லாம் காணிக்க வச்ச பிறகு அந்த அன்பின் நிமித்தம் அவர் வார்த்தைகளை வெளிப்படுத்தினாங்க. அப்ப அவர்களும் இப்ப 2 in 1 ரெண்டும் வைஸ் வெர்சான்னு சொல்றது, ரெண்டு பக்கம் இங்க இருந்து அன்பு பரிமாறப்படுது, அங்கிருந்து வருது. அப்ப ரெண்டு பக்கம் அன்பு நிறைஞ்சிருக்கு. எனவே அவங்க வைத்த அந்த அன்பு மட்டும் இல்லாம போயிருந்தா, கன்னி மரியாளும் சூசையும் இயேசுவும் கொடுத்த அந்த அன்பு மட்டும் இல்லாமல் போயிருந்தால், அந்த அன்பு பெண்கிட்ட உயிர் மாதிரி இருக்கு உங்களுக்கு, இவர்களோட உயிர் மாதிரி இருக்கு. எனவே இந்த இடத்துல அவர்களது உயிர்களை அங்கு வைத்து விட்டு அவர்களது அன்பாகிய உயிரை தன் உடலுள் ஏற்றி கொண்டு என்ன செய்யறான்னு கேட்டா வெளியில போறாங்க. விளங்குதா? அவனோட உண்மையான உயிர் எங்க இருக்கு? எங்க சுற்றி கொண்டிருக்கு? எங்க சுற்றி கொண்டிருக்கு? அந்த குகையை சுற்றி கொண்டிருக்கு. சரி, ஆவியாக வேய்ந்த அன்பு இல்லாதேனின், அவர்கள் காட்டிய அன்பு மட்டும் இல்லாது போனால் ஓவலாகி உயிர் நீங்கிய வெட்டுடல்கள் வெறும் உடல்களோடு மட்டும் ஊரை ஒற்றல் ஒத்ததே, ஊரை அடைவதற்கு ஒத்ததாக அமைந்திருக்கும். விளங்குது என்ன சொல்றேன்? இந்த இடத்துல அவருடைய உயிர் அங்க இருக்கு, உடல் மட்டும் தான் வெளியில வருது. அவர்கள் கொடுத்த அன்புதான் இங்கு உயிராக இருக்கிறது. அவர்கள் அன்பை கொடுக்காமல் விட்டிருந்தால் எனது உடல் மட்டும்தான் வெளியே வந்திருக்கும், உயிர் இருந்திருக்காது. அப்ப இறந்திருப்பாங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, பிணமாக தான் அவர்கள் வெளிவந்திருப்பார்கள். அவர்கள் அன்புதான் இந்த இடத்துல உயிராக இருக்கின்றது என்று சொல்லப்படுது. பிரிந்து செல்லுமாறு கட்டளை பிறக்கவே மரியாள், சூசை, திருக்குழந்தை ஆகிய மூவரையும் அவ்விடையர்கள் வணங்கி பிரிய மனமில்லாத துன்பத்தோடு சென்றனர். அவ்விடத்திலேயே தங்க வேண்டும் என்ற ஆர்வம் மிகுதியானதால் அங்கு தம் உயிரை வைத்துவிட்டு உயிர் இல்லாது சென்றனர். அம்மூவர் மீது ஆசை கொண்டு அவர்கள் காட்டிய அன்பு மட்டும் இல்லாது போனால் உயிர் நீங்கிய வெற்றுடம்போடு மட்டும் ஊரை அடைவதற்கு ஒத்ததாக அமைந்திருக்கும். தெளிவா? அதுல பொருளை கொஞ்சம் சொல்லிடுமா திரும்ப? பிரிந்து செல்லும் மரம், அதாவது பாருங்க, ஏவலாகி மூவரை பாருங்க, இறைஞ்சி இங்க பாருங்க, கவனிங்க. இந்த இடத்துல அந்த முதலாவது என்ன செய்றாங்க? ஏவலாகி மூவரை, அதாவது ஏவலா பிரிந்து செல்லுமாறு, ஏவல் வருதுன்னா பிரிந்து செல்லுமாறு கட்டளை பிறப்பிக்கப்படுது. சரியா? அவங்க என்ன செய்யறாங்க? அடுத்த கட்டம் மரியாள், சூசை, திருக்குழந்தை ஆகிய மூவரையும் அவ்விடையர் என்ன வணங்கி பிரிய மனம் இல்லாத துன்பத்தோடு போறாங்க. ரெண்டாவது சம்பவம். எனவே அவ்விடத்திலேயே தங்க வேண்டும் என்ற ஆர்வம் மிகுதியானதால் என்ன செய்யறாங்க? அங்கேயே தங்கணும் அவங்க யோசிக்கிறாங்க, ஆனா செய்ய வழி இல்லை.
செக்யூரிட்டி நிக்கிறாருங்கண்ணே. அங்கு தம் உயிரை வைத்து விட்டு உயிர் இல்லாது சென்றனர். உயிரை வச்சுட்டு உயிர் இல்லாம போயிருக்காங்க. மூவர் மீது ஆசை கொண்டு அவர்கள் காட்டிய அன்பு மட்டும் இல்லாது போனால், அவர்கள் அந்த அன்பை காட்டாமல் இருந்திருந்தால் இவர்கள் போறாங்க. எனவே போற நிலையில உயிர் நீங்கிய வெற்றுடம்போடு மற்றும் ஊரை அடைவதற்கு ஒத்ததாக அமைந்திருக்கும். எப்படி அவங்க அன்பு காட்டாம இருந்தா, இவங்க அன்பு காட்டினால உயிரோட போறாங்க. இந்த உயிர் எதா இருக்கு? இப்ப அவர்கள் காட்டிய அன்பாக இருக்கு. விளங்கிச்சா? ஓகே சார். சார் இந்த பகுதியில வந்து கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போக்கிட்ட இயேசு பாலன் எழுதுறதா இல்லாட்டி திருக்குழந்தைன்னு எழுதுறதா? உங்களுக்கு எது விருப்பமோ எழுதுங்க. நீங்க இயேசு பாலன் எழுதலாம், திருக்குழந்தைய எழுதலாம், குழந்தை இயேசுன்னு எழுதலாம். சரியா? ஓகே சார். எதுனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். விளங்குதா? ஓகே, அது பிரச்சனை இல்லை. அது உங்களோட விருப்பம். எது வேணாலும் எழுதலாம். சரியா? மாறி எழுதாம தான் சரி. எப்படி பேர் ஏதாச்சும் சூசையப்பன் எழுதாம இருந்தீங்கன்னா சரி. தெரியுதா? ஓகே, அப்ப இது கேட்டால் இவ்வளவுதான் விஷயம். இதுல பெருசா கேள்வி வர்றதுக்கு இல்லை. குழந்தை இயேசுவின் பெருமை கேட்கப்படலாம். சரியா? அல்லது எனது கன்னி மரியாண்ட சிறப்பு கேட்கப்படலாம். சூசையப்பட்ட சிறப்பு கையாளப்பட்ட அணிகள் கேட்கப்படலாம். இடையர்கள் இடைச்சர்களோட மெய்ப்பாட்டு உணர்வு, அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், சரி, அவர்கள் செயற்பாடு எப்படி இருந்துச்சு, அவரோட பக்தி வெளிப்பாடு எப்படி, அப்படிதான் கேட்பாங்க. அப்ப நான் அதை ஃபில்டர் பண்ணி நீங்க எடுத்து நோட்ஸ் உருவாக்கி கொள்ளணும். அதுதான். அதனாலதான் முக்கியமா அதை படிப்பீங்கன்னு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதுல இந்த முறை எக்ஸாம் செய்யறவங்க எத்தனை பேருக்கு ஹேண்ட் பண்ணுவோம்? இந்த முறை இப்ப எக்ஸாம் செய்ய அடுத்த மாசம் எக்ஸாம் நடக்க போகுது. ஹேண்ட் பண்ணுங்க. 2026 பேட்ச். ஃபர்ஷானா, தனுஷிகா, கவிஸ்கா, சுமையா, தாசிம். ஓகே, இப்போ இதில் 2026 இருக்கீங்க, 27 இருக்கீங்க, 28 இருக்கீங்க, 29. அப்போ எங்களுக்கான பொதுவான மெசேஜ் தான். ஃபைனல் செமினார் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். நேற்றைய தினம் நடப்ப இருந்துச்சு. ஆனால் மாணவர்களோட வரவு, அதாவது குறைவாக இருந்துச்சு. அப்போ எனவே மாணவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கு. சரியா? கட்டணம் குறைச்சிருக்கேன் முழுமையாக. எனவே மாணவர்கள் இணைச்சு கொள்றதுக்காக. சரியா? அது இப்போ டேட் இன்னைக்கு அறிவிப்பேன். எப்போ இனிய டேட் எல்லாம் மாற்ற மாட்டேன். அதனால நீங்க எத்தனை பேர் வராங்க இனி பார்க்கறதுல இணைஞ்சிருக்காங்க கொஞ்சம் பேர். எனவே இன்னும் இணையக்கூடிய மாணவர்களை இணைத்து கொண்டு செமினார் நடக்கும். பார்ட் 1 பார்ட் 2. சரியா? ஓகே. அது இல்லாமல் இது வந்து மந்த்லி கிளாஸ் தான் நடந்து கொண்டிருக்கு. இது மந்த்லி கிளாஸில் உள்ளது. எனவே அதுலேயும் 2020 நேரடியாக கிளாஸஸ்க்கு இருக்காங்க. கிளாஸ் முடிய அவங்க ஃபைனல் செமினார் முடிய அவங்க என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. ஏன்னா இந்த எக்ஸாமோட. எனவே அடுத்து 27, 28 அவங்களுக்கான மாதாந்த வகுப்பு நடக்குது. எனவே உங்கள் நண்பர்கள் இருந்தா, அல்லது நீங்களும் இப்போ இலவசமாக வந்திருப்பீங்க, எனக்கு ஜென்ரல் குரூப்லேயும் போட்டிருக்கோம், இதில் மாதாந்த வகுப்பு இணைஞ்சவங்களும் இருக்காங்க. ஏன்னா அப்படி இருந்தால் கொஞ்சம் அறிவிங்க. போஸ்டர்ஸ்லாம் இருக்குது, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி தாங்க. சரியா? உங்களுக்கு தெளிவாக இருக்கா படிப்பிக்கிறதா? ஓம் சார். ஓகே. அதனால நம்பிக்கையோட வாங்க. உங்களோட ஃபைனல் செமினாருக்கு ஒரு பெரிய ஒரு உழைப்பை போட்டிருக்கேன். அந்த டியூட்ஸ்க்கும் சரியா நான் படிப்பிக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தோடு நான் இருக்கேன். அதனால அந்த உழைப்புக்கு ஒரு பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ போராட்டம். எனவே தயவுசெய்து நான் அறிவித்த பிறகு போஸ்டர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கலந்து கொள்ளுங்க. சரியா? ஓகே பிள்ளைகள், நம்ம இன்னும் ஒரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாளைக்கு இருக்கு, நாளைக்கு இணைங்க. நாளைக்கு ஃப்ரீ கிளாஸ். நாளைக்கு இலவச கடைசி இறுதி வகுப்பாக இருக்கும் இந்த பேட்ச்க்கு. அடுத்து நம்ம செமினார் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடுத்து மாதாந்த வகுப்பு போய்கொண்டிருக்கும். அது தனி டைம் டேபிள் போய்கொண்டிருக்கும். சரியா? ஓகே பிள்ளைகள், எதுவும் சொல்றதுக்கு இருக்கா அல்லது கேட்கறதுக்கு இருக்கா? சார் ஓலெவலுக்குன்னு துண்டா குரூப் இருக்குதா தமிழுக்கு? ஓஎலுக்கு இருக்கு. ஓஎலுக்கும் நம்ம கிளாஸ் செஞ்சுக்கிட்டு ஃப்ரீ செமினார் தான், கிளாஸஸ் தான் போய்கொண்டிருக்கு. இப்போ அவங்க முதல்ல பரீட்சையம் ஆகணுமே என்ற கற்பித்தல் முறை பிடிச்சிருந்தா அவங்க என்ன செய்வாங்க, அவங்கள விருப்பமானவங்களை நம்ம சின்ன ஒரு கட்டணம் செலுத்த வேண்டி வரும். அவங்களை இணைச்சு தனியான கிளாஸஸ் போகும். சொல்லுங்க. செமினார் எப்போ செய்வீங்க? செமினார் அதான் இன்னைக்கு நான் அறிவிப்பேனா. குரூப்ல ஜெனரல் குரூப்ல இருக்கீங்களா? இல்லாதவங்க இருக்கீங்களா? ஜெனரல் குரூப்ல இருக்கீங்க எல்லாரும்? ஓ சார். அந்த குரூப்ல இப்போ மெசேஜ் நான் போடுவேன்னா, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை நாள், எல்லாத்துக்கும் இப்போ அறிவிப்பேன். அப்போ சார் அந்த ஓலெவல் குரூப் லிங்க் போட்டு விடுறீங்களா? எனக்கு மெசேஜ் போட்டு விடுங்க, நான் அதை லிங்க் அனுப்பி விடுறேன். மெசேஜ் பண்ணிருக்கேன் சார். ஓகே, நான் பார்க்குறேன். பேர் என்ன கூட? கிசாந்தினி சார். ஓகே, பேரையும் போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு இப்போ அனுப்பி விடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே பிள்ளைகள், நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே.